மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்களே, அன்புமணி இல்லாமல் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்திவிட முடியும் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறதா? சொல்லுங்க. முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமா பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்தோம். மருத்துவர் ஐயா அவருடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் நம்பர் 10 திலக் தெரு என்றுதான் இருக்கும். நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை, முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? இது எப்படி கொடுத்தீங்க தலைவரே? இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது யாருடைய ஒப்புதலோடு பண்ணீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினர் இப்படி மாற்றி கொடுத்ததாக யாருக்காவது இது தெரியுமா? ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறது. திரு ஜி கே மணி அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு உரிய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமா பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தெரு தான் இருந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை நீங்கள் இன்னைக்கு வேணாலும் எடுத்து பாருங்க. அந்த அறிக்கையில் முகவரி என்பது நமது 10 திலக் தெரு என்று தான் இருக்கும். மருத்துவர் ஐயா அவருடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் நம்பர் 10 திலக் தெரு என்றுதான் இருக்கும். அதே போன்று தேர்தல் ஆணையம் கொடுத்த பல்வேறு கடிதங்கள் தொடர்ச்சியாக டி நகருடைய முகவரிக்குத்தான் கடிதங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நேற்று தான் தெரிந்ததை போன்றும் திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவரோடு 16 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக. இது நேற்று உள்ள செய்தி அல்ல, இது ஒரு பழைய செய்தி. தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும், எல்லா கட்சியினருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான் அலுவலகம், இது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை, முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு இப்பொழுது என்று சொல்லக்கூடியவர் எப்படி தைலாபுரத்திற்கான முகவரிக்கு மாற்றி அவர் ஒரு செய்தியை வெளியிட முடியும்? நான் இன்னொரு பகிரங்கமான ஒரு செய்தியை சொல்றேன். திரு ஜி கே மணி அவர்கள் நேற்று தான் இதுவும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக வந்தது. 30/3/2013 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு, அங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு, அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல்
மிகுந்த பகுதி. அதனால் அது அலுவலகமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் நிர்வாகிகள் அங்கே சென்று வரக்கூடிய பழக்கம் என்பதே இல்லை. அதன் காரணமாக அதை மாற்ற வேண்டும் என்ற நீண்ட காலமாக அது இருந்தது. அதன் காரணமாக 30/3/2013 திரு ஜி.கே. மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய கையொப்பம் கீழே கையெழுத்தோடு சேர்ந்து தேதியோடு வெளியிட்டிருக்கிறார். இதில் ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னாடி இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை நமது 1 மதுரை வீரன் கோயில் தெரு, கோயில் ஸ்ட்ரீட், உங்களுக்கு தெரியும், பொங்கு தமிழ் அறக்கட்டளை அலுவலகம். இதற்கு முன்பெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கேதான் பத்திரிகையாளர்களை நிர்வாகிகளை சந்திப்பார். டி நகரில் எப்பொழுதும் அது கோலாகலமாக இருக்கும். அந்த அலுவலகமும் பல நீண்ட காலமாக அது பயன்படுத்த முடியாத காரணத்தினால் அங்கே இந்த அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு வாடகை கட்டிடம், எனவே அது மாற்றுவது சாத்தியமில்லை என்று சொல்லி இது 2013. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காப்பி நான் சர்க்குலேட் பண்ணுறேன். இது கொடுத்தது மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள். இது எப்படி கொடுத்தீங்க தலைவரை? இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது யாருடைய ஒப்புதலோடு பண்ணீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினர் இப்படி மாற்றி கொடுத்ததாக யாருக்காவது இது தெரியுமா? ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் அது செயல்பட முடியாது என்பதனால்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் வசித்த இடம் என்றாலும் கட்சியினுடைய நலன் கருதி தான் வசித்த வீட்டையே கட்சியினுடைய அலுவலகமாக பயன்படுத்துவதற்காக அவரே முன்வந்து கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய, தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அதை இன்றைக்கு விமர்சனம் செய்து அவர் சொல்கிறார். எனவே இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம். இது பாட்டாளி மக்கள் கட்சியினர் இதற்கு அவர்கள் ஒருபோதும் இதற்கு ஆளாகிவிட மாட்டார்கள். அதே போன்று பொதுக்குழு நடத்துறதுக்கு விதி 13 படி மிக முக்கியமானது. 13 படி பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிறுவனருடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டோம். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிப்பை வெளியிட்டோம். நேரடியாக ஒரு நபரின் மூலமாக தைலாபுரம் தோட்டத்தில் அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது. பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களுக்காக ஒரு இருக்கை அங்கே அமைக்கப்பட்டது. அவர் வர வேண்டும், அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் பொதுக்குழுவிற்கு முன்பாகவோ பொதுக்குழு முடிந்த பிறகோ எனக்கு அப்படி ஒரு அழைப்பு அனுப்பப்படாமலேயே இந்த பொதுக்குழு நடத்தப்பட்டது என்று ஒரு நாள் கூட சொன்னதில்லை மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் அப்படி சொல்ல மாட்டார், அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் என்று மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள், எங்கே அந்த ஒப்புதல் என்பது இதில் இருக்குது? 25 ஆண்டுகளாக கட்சியினுடைய தலைவராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கத்தை, கொள்கைகளை பல்வேறு தளங்களில் பேசியவர் இப்படி ஒரு அவதூறா, இப்படி ஒரு தவறான செய்தியை சொல்லலாமா? இது உங்களுடைய அரசியல், இவனுடைய வாழ்க்கைக்கு கண்ணியமானதா? இந்த கேள்வியை நான் தயவு செய்து அவரிடம் கேட்க ஆசைப்படுகிறேன். அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு எப்பொழுதுமே. ஆனால் இவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த விதி 13க்கு எதிரானது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தது இன்னொரு மிக முக்கியமானது, பதவிக்காலம் முடிந்து விட்டால் தலைவர் பதவியினுடைய பதவி முடிந்துவிடும். இதுவும் அவர் தான் சொல்றார். தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் இதே போன்று பல முறை இருந்தும் நடத்த முடியவில்லை, நான் தொடர்கிறேன் என்று வெறும் கடிதத்தை மட்டுமே தேர்தல் ஆணையத்திற்கு பல முறை அனுப்பியிருக்கிறார். அதில் என்றைக்குமே பிரச்சனை என்பது எழுந்ததில்லை. ஆனால் முடிந்தவுடன் போயிடுச்சுன்றார். முடிந்தவுடன் ஐயா அவர்களுக்கு மாறிவிட்டது, எனவே ஐயா அவர்கள் தலைவராக செயல்படுகிறார். நான் கேட்குறேன், இப்போ இந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை என்றைக்காவது ஒரு நாள் தலைவராக தலைவருடைய பணியை, தலைவருடைய செயல்பாடுகளை, தலைவருடைய நிர்வாக பணிகளை மருத்துவர் ஐயா அவர்கள் மேற்கொண்டதாக சரித்திரம் இருக்கிறதா? இல்லை. அந்த விதிகள் உருவாக்குகின்ற பொழுது மிக தெளிவாக உருவாகியிருக்கிறார்கள். நிர்வாக பணிகள் என்பது தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் மட்டும்தான் செய்ய முடியும். அதை மீறி செய்வதற்கு கூடாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்திருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய நோக்கங்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்பட போவதில்லை. ஆனால் கட்சி என்பது முழுமையாக இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கையிலே வந்திருக்கிறது. கௌரவ தலைவர் அவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், எந்த குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் வைக்கக்கூடிய
அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அது ஒரு நியாயமான, உண்மையான, சரியான குற்றச்சாட்டாக இருக்க வேண்டும். இந்த விளக்கத்திற்கு நாளைக்கு நீங்கள் பேசுங்க. இல்லை பாலு சொன்னது தப்பு, இன்றைக்கே சொல்லியிருக்காரு, பாலு தப்பாக சொல்கிறாரு, வக்கீல் பாலு இது மாதிரி உண்மைக்கு புறம்பானதை செய்தியை சொல்கிறாருன்னு. ஒருபோதும் நாங்கள் அப்படி சொல்லுவோரல்ல. கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்படுகிறார். மரியாதைக்குரிய கௌரவ தலைவர்களே, அன்புமணி இல்லாமல் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்திவிட முடியும் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறதா? சொல்லுங்கள். முடியுமா? சொல்லுங்கள். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் அதை ஏற்பார்களா? சொல்லுங்கள். இந்த முயற்சியை தான் நீங்கள் மேற்கொள்கிறேன்னு சொன்னீங்க. இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இருவரும் ஒன்றாக இருப்பது தான் எனக்கு சந்தோஷம், அதற்குத்தான் எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் அபாண்டமாக, மோசடியாக ஐயாவிடமிருந்து பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாமா? அது ரொம்ப தவறு. தயவு செய்து வேண்டாம். இது ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கு வேண்டுமென்றால் ஒரு நல்ல செய்தியாக, பரபரப்பான செய்தியாக இது வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கட்சிக்கு இது நல்லதல்ல. இது போன்ற பொது தளங்களில் ஒரு முறையற்ற, தரமற்ற, உண்மைக்கு புறம்பான, அவதூறான செய்திகளை இது போன்று வெளியிடுவதை ஐயா அவர்கள் பின்னால் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ தலைவருடைய கருத்து சொல்றது வந்து அந்த கடிதத்துல பாமகவுடைய தலைவர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்க தவிர்த்து அன்புமணி ராமதாஸ் எங்கேயுமே குறிப்பிடன்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. எந்த இடத்துலயுமே அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடல, வெறும் பாமக தலைவர் வந்திருக்கு. அதை எப்படி நீங்க வந்து அன்புமணி ராமதாஸை தலைவரை அங்கீகரிச்சு தான் கிளைம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கேள்விகள் இருக்கு. அதாவது அந்த கடிதத்தை ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட் 11 கடிதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு என்றதோடு சேர்த்து நீங்கள் படிக்கணும். அந்த கடிதம் நம்ம டி நகருக்கு வருது. அந்த கடிதத்தில் அவங்க கொடுத்துருக்கிறது கால நீட்டிப்பு. அந்த கால நீட்டிப்பை கேட்டது நாங்கள். அதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிறபடியே பேர் போடலை, தலைவர் தான் போட்டிருக்கு. என்ன தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு? நீங்கள் பெயர் போடாமல் வந்ததை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஏற்றுக்கணுமா இல்லையா? அதில் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு ஒப்புதலை வழங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 2021 கால நீட்டிப்பை வழங்கியிருக்கிறது. அப்போ ஏற்றுங்க. உங்கள் மூலமாக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். நேற்று நாங்கள் கொடுத்த அறிவிப்பில் அவர்கள் பதட்டமடைந்து, தடுமாற்றமடைந்து, எதையாவது சொல்லி மக்களிடம், தொண்டர்களிடம் அவர்களை குழப்ப வேண்டும். ஐயாவையும் அது இல்லையா, இது இல்லையா, இது இப்படி நடந்துருச்சுங்க, இப்படி ஏமாத்திட்டாங்கய்யா, இதுதான் ஏன் உண்மை என்று சொல்லியும் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். நமது அலுவலகம் என்பது மாற்றப்பட்டது என்பது நன்றாக தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், 63 நாட்டு முத்து நாயக்கன் தேர்வு அலுவலகமாக இருக்க செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் வந்து உறுப்பினர் அட்டை சேர்க்கறதுக்கு தைலாபுரத்தை எந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றாமல் பண்ணுறீங்க. இதில் இன்னொன்று, விதி 21 படி கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்பது சென்னையில் தான் இருக்கணும்னு இருக்குது. சென்னையில் தான் தலைமை அலுவலகம் அமைய வேண்டும். அப்போ தான் தொண்டர்களை சந்திக்க முடியும்னு நம்மளுடைய 1989 உருவாக்கப்பட்ட பைலா, 1995 திருத்தம் செய்யப்பட்ட பைலாவில் இருக்குது. தைலாபுரத்துக்கு மாற்றணுங்கிறது அது திருத்தமே இன்னும் செய்யப்படல. எனவே இதையெல்லாம் உங்கள் மூலமாக தெளிவுபடுத்த ஆசைப்படுது. கட்சி இப்போ உங்களுக்கு அதிகாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்ததா சொல்றீங்க, அந்த பக்கம் ராமதாஸ் அவர்கள் அதே இதில் இருக்காங்க, என்னவாக போகுது கட்சி? இதில் ஒன்றும் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது யார் வந்து சின்னத்துக்கான அதிகாரம், கடிதம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் யாருக்கு கொடுக்க முடியும்னு சொல்கிறது. இதை பாருங்கள், இப்போ கூட இப்போ தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து தேர்தல் நேற்று நான் உங்கள்கிட்ட காமிச்சது டெல்லியிலேருந்து எங்களுக்கு வந்தது. அதில் கடைசியாக ஒரு லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பி டு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு வித் ரிக்வெஸ்ட் டு டெலிவர் தி லெட்டர் அட் தி எபோவ் மென்ஷன்ட் அட்ரஸ் அண்டர் ப்ராப்பர் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் டேட் அப்படின்னு அவருக்கு அனுப்பின கடிதத்தை சிஇஓ எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு கைக்கு வந்திருக்கு, இவருடைய கையிலேருந்து. அப்போது முறையாக நடந்துட்டு இருக்குங்க. இதில் எந்த குழப்பமும் இல்லை. இதனுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கோப்புகளிலிருந்து வரக்கூடிய கடிதம் இதுதான் முறையானது. எனவே இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு. நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.